அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில் மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும். மகம் 1, 2, 3, 4 பாதம் உள்ளடக்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் பக்கத்து ராசி இருக்கும், 2 ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஆனால் மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்கும். மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடைய நட்சத்திரம். கேதுவோடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட வீட்டில் இருக்குது. பொதுவாகவே மக நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இறக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இதாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, அடுத்தவங்களை ஆதரிப்பாங்க, அடுத்தவங்களை அரவணைப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, நல்ல புத்திசாலியாக நல்ல ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, முக்கியமாக சொல்லப்போனால் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. மக நட்சத்திரக்காரன் பாருங்கள் சாமி மேக்சிமம் பாருங்கள் தெய்வ நம்பிக்கை சாமி நம்பிக்கை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க. மனுஷங்களை நம்புறதை விட ஃபஸ்ட்டு அவங்க தெய்வத்தை தான் நம்புவாங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமே சொல்லலாம். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆசையோ பெரிய ஈடுபாடோ இருக்காது, பற்றற்ற நிலையில் இருப்பாங்க, ஒரு grip இருக்காது அவங்கக்கிட்ட. பெருசாக எந்த விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, கிடைக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க. தெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இறக்க குணம் அதிகமாக இருக்கும், ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் உங்களுக்கு. நிறைய மக நட்சத்திரக்காரங்க பாருங்கள் நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, நிர்வாகத்திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. நிறைய சொல்லலாம், இந்த மக நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம், பெருசாக ஆசைப்படாமல் தனக்கு இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, தானம் தர்மம் பண்ணுறது, இறை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவங்களாம் இருக்கிறவங்க தான் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். இப்போ மக நட்சத்திரம் வந்து பிறக்கும் போது உங்களுக்கு கேது தசை தான். ஏன்னா கேதுங்கிறது ஞானத்துக்கு உண்டான கிரகம், ஒரு ஞானக்காரகன்னு சொல்லலாம். மோட்சக்காரகன்னு கேது தான். ஞானத்துக்கு உண்டான கிரகமே கேது தான். இப்போ ராகு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா சுகபோகத்துக்கு உண்டான கிரகமோ அதே மாதிரி அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா சுகத்தை கொடுக்குற கிரகம், கேது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆன்மீக சிந்தனையும் ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம் கேதுவை. அப்போ கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு புத்திசாலியாக நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கும். ஒரு சில பேர் படிக்காமல் போயிடுறாங்க. கேது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில பேர்த்துக்கு படிப்பு சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த 2வது வரக்கூடிய அந்த சுக்கிர திசையை ஒரு சில பேர்த்துக்கு நல்லது பண்ணுறதில்ல. அந்த சுக்கிர திசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 20-22 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கை மாறுது. ஏன்னா 2வது வரக்கூடிய சுக்கிர திசை வந்து பார்த்திங்கன்னா கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை வரும். குட்டி சுக்கரன் கொட்டி கவுளுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 20 வயசுக்குள்ளே, அந்த 20லேருந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு 25 வயசு வரைக்குமே கண்டினியூ ஆகும், ஒரு சில பேருக்கு 27 வயசு வரைக்குமே கண்டினியூ ஆகும் சுக்கிர திசை. ஏன்னா 7 வருஷம் கேது திசை வந்து 7 வருஷம் நடக்கும். முதல் பாதத்தில் நீங்கள் மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 7 வருஷம் கேது திசை நடந்துடும். அப்போ 20 வருஷம் சுக்கிர திசைங்கும் போது கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்குமே சுக்கிர திசை தான். அந்த சுக்கிர திசையில் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுது, சுக்கிர திசை இளம் வயதில் கல்யாணம் ஆயிடுது. ஒரு சில பேர் சின்ன வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த சுக்கிர திசையில். ஒரு சில பேர்த்துக்கு தான் படிப்பு கெட்டு போய் சுக்கிரன் ராகோடையோ சுக்கிரன் சனியோடையோ, செவ்வாயோட சேர்ந்தால் கூட பெருசாக தப்பு கிடையாது, ராகோடைய சனியோட சுக்கிரன் சேரவே கூடாது, சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது, நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் தடை, காதல் தோல்வி, இதெல்லாமே சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25-27 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல இல்லற வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக அமையிறது, கண்டிப்பாக அமைகிறதுக்கு பார்க்க முடியுது. அப்போ அந்த சுக்கிரங்கிறது ரொம்ப முக்கியமான தசைன்னு சொல்லலாம் இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு. 3வது வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை. ஒரு சில பேர் சூரிய திசையில் தாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது. இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் 3வது வரக்கூடிய சூரிய தசை 7 வருஷம் திசை நடத்தும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 32-33 வயசு வரைக்கும் நடக்கும். ஒரு சில பேருக்கு 30 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சூரிய தசை. அதுக்குள்ளேயே அரசாங்க வேலையில் இருக்கவங்க, அதிகார பதவியில் இருக்கவங்கலாம் பாருங்கள் இந்த சூரிய தசையில் தான் இருப்பாங்க. சின்ன வயசில் பாருங்கள் பேங்க்கில், கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடச்சிறவங்களுக்கு, ஏதோ ஒரு அரசாங்க கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ணிடுறாங்க மக நட்சத்திரக்காரங்க. ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட் ஜாபில் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருது. இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறமை இருக்கிறவங்களாம் வந்துடுறாங்க. அதாவது சூப்பர்வைசராக இருக்காங்க, சின்ன வயசுலேயே மேனேஜராக இருக்காங்க, ஹெச்ஆர் பதவி ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த மக நட்சத்திரக்காரங்க தான். ஒரு சில பேரில் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அது வந்து அவங்க வயது, நட்சத்திர பாதம், ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும்.
சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசுக்கு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 40 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 47 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும். அப்போ அந்த சந்திரன் நல்லா இருந்துட்டால் தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அடிக்கடி பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும், நல்ல உடல் ஆற்றல், நல்ல ஒரு இளமையான தோட்டம். 30 வயசுக்குலேருந்து 40 வயசு வரைக்கும் பாருங்கள் அவங்க இளமையாக இருப்பாங்க. சந்திரன் கெடாமல் இருக்கவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தான் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், இவங்களோட ஆரோக்கியமே கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். இந்த தற்கொலை எண்ணங்களாக வருது பார்த்தீங்களா, இந்த கடன் தொல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள், வேலை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இருக்கவங்கள பாருங்கள் 30 வயசுக்குலேருந்து 40 வயசு இருக்கவங்கள தான் இருப்பாங்க. மனசில் நிம்மதியாக இருக்காது, காதல் தோல்வி வரும் அந்த டைமில், நடுத்தர அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், தேவையில்லாத விஷயங்களாக வரும். செவ்வாய் தசை 7 வருஷம் செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி கிரகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த 47 வயசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த செவ்வாய் திசையில் தான் அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் அந்த டைமில். அவங்களுக்கு பூமி சார்ந்த துறை, இந்த என்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த செவ்வாய் திசையில் தான் நல்லா ஷைன் பண்ணுவாங்க, நல்ல வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு. அது 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த செவ்வாய் தசை தான். 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசை ரொம்ப முக்கியமான தசை. 45 வயசுக்கு மேலே ராகு தசை வரும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசை பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது. கிட்டத்தட்ட 45 வயசில் வரக்கூடிய ராகு தசை 62 63 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்குங்க. அந்த 63 வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு தசை பாருங்கள் ஒரு சில பேர் வெளிநாடு போக வைக்கும், பெரிய ஆழம் மாற்றி விடும், பெரிய ஒரு மனிதர்களோட தொடர்பு, பெரிய ஒரு ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டுறது, பிரம்மாண்டமாக ஆசைப்படுறது, பெரிய வாகனம் வாங்குறது, இதெல்லாமே ஒரு சில பேருக்கு 45 வயசுக்கு மேலே தான் அமையுது. ஒரு சில பேர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் 35 36 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் 43 44 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறவங்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. 45 46 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்த வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, இல்லை வீடு பெருசுப்படுத்துறது, ஆல்டர் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும் அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு தான் அந்த தவறான பழக்க வழக்கங்கள்லாம் அந்த ராகு வந்து பாவகிரகத்தோடு சம்மந்தப்படும் போது நடக்குது அவங்களுக்கு. ராகு சனியோட செவ்வாயோட சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துலையோ இல்லை மற்ற ஒரு இடத்துலலாம் இருந்துச்சுன்னா அந்த 45லேருந்து கிட்டத்தட்ட அந்த 63 வயசு வரைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அத்தனை கெட்ட பழக்கங்கள் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி வரும். அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற பொசிஷன் பொறுத்து. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். இளம் வயதிலே சுக்கிர தசை நடக்கும், சூரிய தசை உங்களுக்கு நடந்துடும், சந்திரன் செவ்வாய் தசை நடக்கும். இதே நீங்கள் தனுசு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் சந்திர தசையில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வச்சுட்டு போயிட்டே இருக்கும். கோச்சார பலன்கிறது நம்ம பார்க்கும்போதுங்க பொதுவாக ஒரு 15லேருந்து 20% பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா, நீங்கள் மக நட்சத்திரம் 1ஆம் பாதமாக, 2ஆம் பாதமாக, 3ஆம் பாதமாக, 4ஆம் பாதமாக பாருங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஏஜ், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்குமா, இனி என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன பண்ணலாம், நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகம். நான் சொன்ன அந்த கிரகங்கள், அந்த தசாபுத்தி தான் பேசும். சரிங்களா, அந்த கிரகங்கள் மீறி பெரிய அளவுக்கு மற்ற விஷயங்கள், மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு நீங்களே மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா, இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.